வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ ரூபாய் 9,000 குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க தமிழக ஓய்வூதியர்கள் சார்ந்து திடீர் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஃப் ஓய்வூதியர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கோவையில் உள்ள இபிஎஃப் மண்டல அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஓய்வூதியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பங்கேற்றார்கள். மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் குமாரசாமி, துணைத் தலைவர் செல்லதுரை, அகில இந்திய கவுன்சில் உறுப்பினர் துரைசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது ஓய்வூதியர்களின் வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் சிரமமாகி வருவதாகவும் தற்போதைய ஓய்வூதியத் தொகை விலைவாசி உயர்வை சமாளிக்க போதுமானதாக இல்லை என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 3,000 அகவலைப்படியுடன் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினார்கள். மேலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் அதிகரித்து வரக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தகுதியுள்ள அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் உயர் பென்ஷன் வழங்க வேண்டும் என்றும் பயனாளர்களின் பிஎஃப் தொகையினை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண சலுகையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதியினை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் குறைந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய இபிஎஃப் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு மாதந்தோறும் ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சங்கத் தலைவர்கள், நிர்வாகிகள், பல ஆண்டுகள் உழைத்த தொழிலாளர்கள் முதிய வயதில் நிம்மதியாக வாழ தேவையான பாதுகாப்பும் வருமானமும் அரசால் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஓய்வூதியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து போராடும் என்றும் அரசுகள் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் மாநிலம் முழுவதும் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்ததுடன் ஓய்வூதியர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை மீண்டும் வெளிக்கொண்டு வந்தது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.